வாங்க கால்பந்து விளையாட்டு பத்தின சில நம்பவே முடியாத கேட்ட ஆச்சரியப்படுற மாதிரி சில கதைகளை நம்ம இப்போ பார்க்க போறோம். பெரிய ஜாம்பவான்கள்ல இருந்து யாருமே எதிர்பார்க்காத சின்னாணிகள் வரைக்கும் இந்த விளையாட்டை சொல்லாத கதைகளே இல்ல. இந்த பிரேசிலிய பழமொழியை கேளுங்க. இதுவே போதும் இந்த விளையாட்டோட ஆழத்தை புரிஞ்சிக்க. இங்கிருந்து தான் நாம பார்க்க போற ஜாம்பவான்களோட கதையை ஆரம்பிக்குது. நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஜாம்பவான்களும் அவங்களோட லெஜெண்ட் கதைகளும். சில நாடுகளுக்கு ஃபுட்பாலுங்கிறது வெறும் ஒரு விளையாட்டு கிடையாது. அது அவங்க கலாச்சாரத்தோட அவங்க அடையாளத்தோட ஒரு பகுதி. இந்த ஒண்ணுங்கிற நம்பர் இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது பிரேசில். ஆமா, 1930ல உலகக்கோப்பை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா உலகக்கோப்பையிலையும் விளையாடின ஒரே ஒரு நாடு பிரேசில் தான். பிரேசில்ல கால்பந்தோட தாக்கம் சும்மா இல்ல. பீலே, ரொனால்டினோ மாதிரி எத்தனையோ ஜாம்பவான்கள் ரொம்ப வறுமையிலிருந்து வந்து தெருக்கல்ல வெறும் காலோட விளையாடி இன்னைக்கு உலக சூப்பர் ஸ்டார்களா நிக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டு மக்களோட கனவுகளுக்கு ஒரு அடையாளம். அடுத்து அர்ஜென்டினா. அங்க டீகோ மரடோனா அடிச்ச அந்த ஒரு கோல் கடவுளின் கைன்னு சொல்லுவாங்க. 1986 உலகக்கோப்பையில கையால கோல் அடிச்ச அந்த ஒரு தருணம் இன்னைக்கும் ஒரு பெரிய விவாதமா இருந்தாலும் அது அந்த நாட்டோட கால்பந்து அடையாளத்துல ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. அடங்கப்பா, மெஸ்ஸியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. அவரோட சொந்த ஊர்ல எல்லாரும் குழந்தைக்கு மெஸ்ஸின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சதால ஊர்ல குழப்பம் வந்துடும்னு ஒரு சட்டமே போட வேண்டியதா போச்சு. சரி, ஜாம்பவான்களோட கதையெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க இந்த விளையாட்டையே கண்டுபிடிச்சவங்களோட ஒரு முரணான வரலாற்றை பார்க்கலாம். அவங்க கதை ஒரு நீண்ட காத்திருப்போட கதை. இந்த விளையாட்டை உலகத்துக்கே கொடுத்தது இங்கிலாந்து தான். ஆனா பாருங்க, அவங்க ஜெயிச்ச ஒரே உலகக்கோப்பை 1966ல தான். அதுக்கப்புறம் பல வருஷங்களா அந்த கோப்பைக்காக அவங்க காத்திருத்து தொடர்ந்துட்டே இருக்கு. இது இந்த விளையாட்டோட பெரிய முரண்பாடுகள்ல ஒண்ணு இல்லையா? ஓகே, பெரிய அணிகளை பத்தி பேசுனது போதும். கால்பந்தோட உண்மையான மேஜிக்கே இங்க தான் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத சின்ன அணிகள் பெரிய அணிகளை தோற்கடிக்கும் போது நடக்கிற அற்புதங்கள். வாங்க அதை பத்தி பாப்போம். இந்த ரெண்டு மக்கள் தொகையையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் வெறும் 3 லட்சம் மக்கள் கொண்ட ஐஸ்லாந்து, இன்னொரு பக்கம் 4.5 கோடி மக்கள் கொண்ட அர்ஜென்டினா. 2018 உலகக்கோப்பையில இந்த சின்ன நாடு செஞ்சது ஒரு பெரிய அற்புதம். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த அணில விளையாடினவங்க பகுதி நேர வீரர்கள். கோல்கீப்பர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், பயிற்சியாளர் ஒரு பல் மருத்துவர். அந்த ஃபிலிம் டைரக்டர் தான் உலகமே பார்த்துட்டு இருந்தப்போ மெஸ்ஸியோட பெனால்ட்டியை தடுத்து நிறுத்தினாரு. இந்த ஸ்கோரை பாருங்க. 1966 உலகக்கோப்பையில யாருமே பெருசா கண்டுக்காத வடகொரிய அணி பலம் வாய்ந்த இத்தாலி அணியை தோற்கடிச்சது. இது கால்பந்து வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சிகள்ல ஒண்ணு. இப்ப நம்ம பார்க்க போறது அதிகம் பேசப்படாத ஆனா கால்பந்து வரலாற்றோட மூளைகள்ல ஒளிஞ்சிருக்க சில மறக்கப்பட்ட ஹீரோக்களோட கதைகளை. இது 1948 ஒலிம்பிக்ஸ்ல நடந்த ஒரு நிஜ சம்பவம். நம்ம இந்திய அணி பூட்ஸ் கூட இல்லாம வெறும் காலோட விளையாடி முழு உபகரணங்களோட வந்த பிரான்ஸ் அணியே பயமுறுத்தினாங்க. அவங்களோட திறமைக்கும் மன உறுதிக்கும் இது ஒரு பெரிய சாட்சி. சும்மா யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலேயே ரொம்ப குறைவான ரேங்க்ல இருக்கிற 2 அணிகளுக்கு நடுவுல ஒரு ஃபைனல் மேட்ச் வச்சா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் பூட்டான் பத்தின ஒரு அழகான கதைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. 2002 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நடந்த அதே நாள்ல உலகின் கடைசி 2 இடங்கள்ல இருந்த பூட்டான் மற்றும் மான்சராட் அணிகள் ஒரு போட்டி நடத்தினாங்க. அதுக்கு பேரு தி அதர் ஃபைனல், அதாவது இன்னொரு இறுதிப் போட்டி. இதுல பூட்டான் ஜெயிச்சது. தரவரிசையில கடைசி இடத்துல இருந்தாலும் வெற்றியை கொண்டாட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு காட்டின ஒரு அழகான தருணம் இது. சரி, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கால்பந்து வரலாற்றிலே நடந்த ரொம்ப விசித்திரமான நம்பவே முடியாத ஒரு சம்பவத்தை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். 1998ல காங்கோல நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு மின்னல், ஆமா நிஜமான மின்னல், மைதானத்தை தாக்கி ஒரு அணியோட 11 வீரர்களையும் ஒரே நேரத்துல வீழ்த்திருச்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, எதிரணி வீரர்களுக்கு ஒரு கீறல் கூட இல்ல. இது நிஜமா நடந்ததா இல்ல கட்டுக்கதையான தோணுதில்ல. இதுதான் கால்பந்தோட கணிக்க முடியாத தன்மை. சோ பாத்தீங்களா, பெரிய ஜாம்பவான்கள்ல இருந்து சின்ன அணிகள் வரைக்கும் கால்பந்துங்கிறது சாத்தியமில்லாத விஷயங்கள் நடக்கிற ஒரு மேடை. இந்த கதைகளை கேட்டதுக்கு அப்புறம் இதுல எந்த கதையை உங்களால மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.